இவ வீட்ல அரிசி கூட வழி இல்லாம கொஞ்சம் அரிசி தான் இருக்கு. இருக்கிற அரிசியில சாப்பாடு ஆக்கிட்டு போய் வச்சா என்ன பாட்டி இவ்வளவு கொஞ்சமா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். திரும்பவும் சாயந்தரம் உனக்காக செய்யறேன்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க சிக்கன் செஞ்சேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டிக்காக எடுத்து வந்து கொடுத்தா அதையும் வாங்கி இவனே சாப்பிட்டுட்டே இருக்கான். இவன் திருந்தவே மாட்டான். என்ன ஜென்மம்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பாட்டி அப்படியே உட்கார்ந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு பாட்டியை எழுப்புனா பார்த்தா பாட்டி அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இவ பாட்டியோட இறுதி சடங்குகள் எல்லாம் முடிச்சிட்டு இவனும் வீட்டுக்கு வந்து சாப்பாடு இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறான். பார்த்தா ஒரு பருக்க சாப்பாடு கூட இல்ல. இவனால பசி தாங்க முடியல. அதனால பக்கத்து வீட்ல இருக்க அந்த அம்மா கிட்ட போய் சாப்பாடு கேட்டா அந்த வயசான அம்மா ராத்திரி பகல்னு கூட பார்க்காம உனக்காக உழைச்சு சாப்பாடு போட்டாங்க. ஒரு வேளையாச்சும் அந்த அம்மா ஒழுங்கா சாப்பிட்டதை நீ பாத்திருக்கியா? எப்பயும் நீ சாப்பிடறத பத்தி தானே யோசிச்சுட்டு இருப்ப. இப்ப பார்த்தாக்க எங்க வீட்டுக்கு வர வந்துட்டியா, உனக்கு சாப்பாடு போட எங்களால முடியாது, எங்கனா போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்ப திட்டிட்டு போயிடுறாங்க. இவனும் அந்த கிராமத்துல இருக்க எல்லார் வீட்லயுமே சாப்பாடு கேட்கறான். ஆனா யாருமே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இப்ப அந்த பாட்டியை புதைச்ச இடத்துல போயிட்டு பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்ப கடவுள்கிட்டயும் நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு இது மாதிரி ஒரு வியாதியை கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இப்ப கேட்கும்போது தூரத்துல ஒரு நாய் இறந்து போனவங்களுக்கு படையல் போட்டிருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாக்குறான். நாயை துரத்தி விட்டு இப்ப அந்த சாப்பாடை இவன் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இதே மாதிரி திருட்டுத்தனமா இறந்தவங்களுக்கு போடுற படையல் எல்லாம் எடுத்து இவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். ஒரு நாள் ஜமீன்தார் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவருமே புதைச்சிட்டு அவங்க பையன் சாப்பாடு போட்டுட்டு போனான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவனும் அந்த சாப்பாடு எடுத்து வேகமா சாப்பிட்டுட்டே இருக்கான். ஜமீன்தார் பையன் இத பார்த்துட்டு கோவத்துல கல்ல தூக்கி அடிக்கிறான். இவன் தலையில பட்டு கடைசியில அவன் அதே இடத்துல இறந்து போயிடுறான்.